வெல்கம் டு விஜே அக்ஷா பிளாக். வணக்கம். நாம வாழ்ற இந்த பூமி திடீர்னு சுத்துறதை நிறுத்திட்டா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கேட்கறதுக்கு இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்கான பதில்ல நம்ம உலகம் எவ்வளோ ஒரு நுட்பமான சமநிலையில இயங்கிட்டு இருக்குங்கிற ஒரு ஆச்சரியமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அப்படி ஒரு விஷயம் நடந்தா என்னவெல்லாம் ஆகும்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இதை நம்ப முடியுதா உங்களால? நாம எல்லாரும் இப்போ இந்த நிமிஷம் பூமத்திய ரேகை பகுதியில மணிக்கு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இது ஒரு ஜெட் விமானத்தோட வேகத்தை விட ரொம்பவே அதிகம். இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நாம மட்டும் தனியா போல, நம்ம கூடவே நம்மள சுத்தி இருக்கிற வளிமண்டலம், கடல்கள், ஏன் எல்லாமே பூமி கூட சேர்ந்து ஒரே வேகத்துல பயணம் செய்யுது. அதனாலதான் நமக்கு எந்த அசைவும் தெரியறதில்ல. ஆனா இந்த பயணம் திடீர்னு நின்னுட்டா என்ன ஆகும்? சரி, இந்த கற்பனை பயணத்துல நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, பூமி சுத்துறது நின்ன முதல் நொடியில நடக்க போற பேரழிவுல இருந்து மாசங்கள் போக போக பூமி எப்படி ஒரு விசித்திரமான புது கிரகமா மாறுங்கிறத வரைக்கும் நாம முழுசா ஆராய போறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பூமி கூட சேர்ந்து நாமளும் ஒரே வேகத்துல போறதால நமக்கு எல்லாமே ஸ்டெடியா இருக்கிற மாதிரி தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வேகமா போற ட்ரெயின்ல நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு அசையாம இருக்கிற மாதிரி தெரியறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாயை தான் இது. சரி, அந்த அமைதியான பயணம் ஒரே நொடியில ஒரு பயங்கரமான கனவா மாறுனா என்ன ஆகும்? இப்போதான் நம்மளோட அசல் ஆய்வே ஆரம்பிக்க போகுது. பூமி சுத்துறத நிறுத்தின முதல் நொடியில நடக்க போற முதல், அதே சமயம் மிக மோசமான விளைவு என்னன்னு பார்ப்போம். எதுக்கு காரணம்? இயற்பியல்ல இருக்கிற ஒரு அடிப்படை விதிதான். ஆமா, அந்த விதிக்கு பேரு தான் இனர்ஷியா, அதாவது நிலைமம். சிம்பிளா சொல்லணும்னா, பூமி சட்டுன்னு பிரேக் போட்டாலும் அது மேல தளர்வா இருக்கிற எதுவுமே நிக்காது. நம்ம வளிமண்டலம், பெருங்கடல்கள், கட்டிடங்கள், மரங்கள், ஏன் நாம கூட அந்த பழைய 1600 கிலோமீட்டர் வேகத்துல கிழக்கு நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருப்போம். இதை இன்னும் சிம்பிளா கற்பனை பண்ணி பாருங்க. பூமிக்கு மேல ஆழமா வேர் ஊன்றாத எல்லா பொருட்களும் ஒரு துப்பாக்கிலிருந்து சுட்ட தோட்ட மாதிரி அதிவேகத்துல கிழக்கு நோக்கி தூக்கி எறியப்படும். இதனால உடனடியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கற்பனைக்கு எட்டாத பேரழிவுகள் நடக்கும். கடல்கள்லாம் கண்டங்களையே மூழ்கடிக்கிற ராட்சச சுனாமிகளா மாறும். வளிமண்டலம் ஒளியை விட பல மடங்கு வேகத்துல வீசுற ஒரு உலகளாவிய சூறாவளியா மாறி வழியில இருக்கிற எல்லாத்தையும் தரைமட்டமாக்கிடும். அந்த முதல் நொடி பேரழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை யாரோ தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம், அவங்க பாக்குற பூமி முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா பூமியோட பகல் இரவு சுழற்சியை தலைகீழா மாறிடும். பூமி தன்னைத்தானே சுத்தலனாலும் அது சூரியனை சுத்தி வருது இல்லையா? இதனால பூமியோட ஒரு பக்கம் தொடர்ந்து 6 மாசத்துக்கு சூரியனை பார்த்தபடியே இருக்கும். அங்க வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாயி கடல் தண்ணி எல்லாம் ஆவியாயிடும். இன்னொரு பக்கம் 6 மாசத்துக்கு தொடர் இரவா உடலை உறைய வைக்கிற குளிரா இருக்கும். ஆரம்பத்துல நடந்த அழிவுகளுக்கு அப்புறமும் பிரச்சனை முடியல. பூமியோட அடிப்படை அமைப்பே மாற ஆரம்பிக்கும். கடல்களோட அமைப்பும் நம்மள பாதுகாக்கிற காந்தப்புலமும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். மைய விலக்கு விசை, அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், பூமி வேகமா சுத்துறதால ஒரு வெளிநோக்கிய விசை உருவாகுது. இந்த விசைதான் பூமத்திய ரேகை பகுதியில தண்ணி எல்லாம் குவிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ சுழற்சி நின்னுட்டா என்ன ஆகும்? அந்த மைய விலக்கு விசை சுத்தமா காணாம போயிடும். அப்போ புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி மட்டும்தான் வேலை செய்யும். அதனால பூமத்திய ரேகையில இருந்த தண்ணி எல்லாம் வடக்கு மற்றும் தெற்கு துருவங்களை நோக்கி இழுக்கப்படும். இதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன தெரியுமா? பூமத்திய ரேகையை சுத்தி ஒரு நீளமான பிரம்மாண்டமான நிலப்பரப்பு உருவாகும். இது ஒரு புது சூப்பர் கண்டம் மாதிரி இருக்கும். அதே நேரத்துல 2 துருவங்கள்லயும் 2 மிகப்பெரிய புது பெருங்கடல்கள் உருவாகும். நம்ம உலக மேப்பே மொத்தமா மாறிடும். பூமியோட சுழற்சி நம்மளோட பகல் இரவையும் கடல்களையும் மட்டும் தீர்மானிக்கல, அது நம்மள எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கிற ஒரு கவசத்தையும் உருவாக்குது. அதுதான் காந்தப்புலம். பூமியோட சுழற்சி தான் அதுக்குள்ள இருக்கிற உருகிய இரும்பு மையத்தையும் சுழல வைக்குது. இது ஒரு டைனமோ மாதிரி செயல்பட்டு காந்தப்புலத்தை உருவாக்குது. இப்போ பூமி நின்ன உடனே அந்த டைனமோவும் நின்னுடும். நம்மளோட பாதுகாப்பு கவசமும் காணாம போயிடும். அப்போ என்ன ஆகும்? சூரியன் கிட்ட இருந்தும் விண்வெளியில இருந்தும் வர்ற அபாயகரமான கதிர்வீச்சுக்கள் எல்லாம் நேரா பூமியை தாக்கும். இதனால பூமி உயிரினங்கள் வாழவே தகுதி இல்லாத கதிர்வீச்சு நிறைஞ்ச ஒரு நரகமா மாறிடும். இந்த பயங்கரமான கற்பனை பயணம் இப்போ முடிவுக்கு வருது. இது சும்மா ஒரு கற்பனையா இருந்தாலும் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை நினைச்சு நாம பயப்பட தேவையில்லை. விஞ்ஞானிகளோட கணக்குப்படி இது மாதிரி நடக்கிறதுக்கு இன்னும் பல பில்லியன் வருஷங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல.
பூமியோட சுழற்சி ரொம்ப மெதுவா குறைஞ்சிட்டு வந்தாலும் அது முழுசா நிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப காலமாகும். இந்த ஆய்வு நமக்கு ஒன்ன தெளிவா புரிய வைக்குது. நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற பூமியோட சுழற்சி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த கிரகத்துல உயிர்கள் வாழறதுக்கான அடித்தளத்தையே அமைக்குது. இந்த நுட்பமான சமநிலை தான் நம்ம வீடான இந்த பூமியை இவ்வளவு அழகா உயிரோட்டமா வச்சிருக்கு. இந்த மாதிரி அறிவியல் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.